ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த ஜார்ல போட்டுக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த பேன்ல ஊத்திக்கலாம். நம்ம 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம். அதனால 1 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட் தான் செய்ய போறோம். அதனால கொஞ்சமா சால்ட் சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம இதுல ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மிக்ஸில பொடி பண்ணி வச்சிருந்த ரவையை இந்த தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இத கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லைன்னா கெட்டியாயிடும். கடாயில ஒட்டாத அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத இப்ப பாத்தீங்கன்னா கடாயில ஒட்டாம அழகா வருது பாருங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நம்ம மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா பொடிக்காண்டா கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். வேர்க்கடலையை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைக்கல. இந்த அளவுக்கு குறைன்னு இருக்கு பாருங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த வேர்க்கடலையை ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம். நம்ம வேர்க்கடலை அரைச்ச அதே ஜாரை எடுத்துக்கலாம். இதுல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இதை நம்ம இதுல போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப இதையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம். இப்ப நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருந்த இந்த தேங்காவையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சோம்ல, அதை இந்த பவுல்ல போட்டுக்கலாம். நம்ம பவுல்ல போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆற வச்சிருந்த இந்த ரவையை எடுத்துக்கலாம். இதை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் மாவு. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டா பிரிச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். மேல கொஞ்சமா ஆயில் தடவி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இதை நான் இந்த பக்கம் கவுத்தி வச்சிருக்கேன். பிளேட்டோட பேக் சைட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். எல்லாத்துலயும் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ரவையை இதுக்கு மேல வச்சுட்டு கை வச்சு நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனா பிரஸ் பண்ணும்போது நமக்கு சின்னதா ரவுண்ட் ஷேப்ல வரும். அந்த அளவுக்கு நம்ம பிரஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப லேசாவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தடியாவும் இருக்க வேண்டாம், மீடியமான சைஸ்ல இருக்கணும். நல்லா பிரஸ் பண்ணிட்டு இந்த ஓரம் எல்லாம் நல்லா சரி பண்ணிக்கலாம். இப்ப நான் எல்லா சைடுமே நல்லா ஈவனா ஒரே மாதிரி கை வச்சு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மிக்ஸை இதுக்கு மேல வச்சிடலாம்.
மேலே வச்சுட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிளேட்ல வந்து ஆயில் தடவி இருக்கிறதுனால நமக்கு ஒட்டாம வரும். மெதுவா வந்து இப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். இதை நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த உள்ள இருக்க மிக்ஸ் எல்லாம் வெளியே வந்துடக்கூடாது. அதனால இதை வந்து நம்ம கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இது வந்து நல்லா வந்து டைட்டா க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் பண்ணிட்டு இதை வச்சு லைட்டா அப்படியே உருட்டினீங்கன்னா நமக்கு வந்து ஷேப் வந்து அழகா ரவுண்டா கிடைச்சிடும். இப்போ வந்து நமக்கு அழகான ஷேப்ல வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்னு எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஆவில வச்சுதான் வேக வைக்க போறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இது வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஸ்வீட்டை வந்து இதுக்கு மேல வச்சிடலாம். நான் இப்போ வந்து பிளேட்டை மேல வச்சுட்டேன். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இது வந்து நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நம்ம ஓபன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியில இருந்து எடுத்து வச்சு இது வந்து இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம மெதுவா கட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து 2 பீஸ் கட் பண்ணிருக்கேன். ஒன்னு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாத்தீங்கன்னா நமக்கு பாருங்க இந்த மாதிரி அழகா கிடைச்சிருக்கு பாருங்க ஷேப்பு. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து தேங்காய், நாட்டு சக்கரை, வேர்க்கடலை எல்லாம் வச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.